எனக்கு உதவி கேட்கறதே எனக்கு பிடிக்காது. அசிங்கமா இருக்கும். கேவலமா இருக்கும். நான் இன்னொருத்தர்ட்ட வாங்கி தின்னவே மாட்டேன். அந்த மாரியான ஜீவன் நானு. அப்ப இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன். "ஏங்க விடுங்க பரவால்லங்க. நீங்க இதனால என்னங்க ஆயிரப்போது விடுங்க" அப்படின்னு நான் சொல்ட்டேன். ஆனாலும் அவர் மனச தேத்த முடியல. என்னதான் பிரச்சனை? என்ன ஏது என்னான்னு ஒண்ணும் புரியல. அதுல வேற இவங்க வயித்தெரிச்சல கெளப்புறதுக்கு இவங்க வேற அந்த படத்துக்கு வேற சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அப்பலாம் அப்புறமா நான் போய் சினிமாவட்ட ஜெகதீஷ்ட்ட பேசினேன். அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, "அண்ணே இது ஒரு வகையில சாத்தியம் தான். நல்லது தானே. ஏன் நான் சொல்றேன் அப்டின்னேண்ணே, நீங்க நல்லா பாருங்கண்ணே, இந்த படத்தோட பராசக்தி வந்துச்சுன்னா, இந்த படம் சாப்ட்டுருண்ணே, உட்காந்துருண்ணே. இது டம் ஆயிரும். அதனால வந்து இத அப்படியே வச்சுக்குவோம். நான் தான் டெல்லியில பேசி சென்சார்லாம் இப்போதைக்கு குடுக்காதீங்க. அப்படியே இழுத்தடிங்க. கரெக்ட்டா இந்த இந்த 4 நாள் பராசக்தி இந்த ஃபயர்லாம் போயிரட்டும். அப்புறம் 5வது நாள் நம்ம ஜெகநாயகன் ரிலீஸ் பண்ணி, இதுதான் நல்ல படம்னு ஒரு பூஸ்டப் பண்ணிக்கலாம். 2ம் ஒண்ணா வந்துச்சுன்னா பண்ண முடியாது. அது வந்து இயற்கையாவே பராசக்தி மேல போயிரும். அதனால இந்த படம் ஓடட்டும்னு ஜெகதீஷ் வந்து பிளான் பண்ணி, அவன் முன்னாடியே பேசிட்டான் போல டெல்லில. எனக்கு தெரியவே இல்ல அந்த மாமா அவரு. அப்புறம் நான் சொன்னேன், "ஏப்பா நீ என்ட்ட சொல்லியிருந்தா நான் முயற்சி எடுத்திருக்க மாட்டேன்லப்பா. இதுக்கு நான் இந்த மாரி நான் ஒரு பெரிய முட்டை அடிச்சு குட்டுமா பண்ணியிருப்பேன்லப்பா" அப்படின்னு நான் பேசினேன். அப்புறம் "நீங்க விடுங்க. இப்ப இதுக்கேத்த மாரி பேசுங்க" அப்படின்னா. "சரி விடு நான் இப்ப பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப என்ன பேசுறேன்னா, தொடர்ந்து விஜய நசுக்குறாங்க, பிதுக்குறாங்க.